ஹேர் ஆயிலில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒன்று, ஹேர் வந்து நம்ம ஸ்கேல்பில் தடவிட்டு டைம் வந்து கொடுக்கணுங்க ஊறத்துக்கு. அதுக்கு உடனே நம்ம குளிச்சிட்டோன்னா அதால் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்க முடியாது, நம்மளோட ஸ்கேல்பால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. எண்ணெயை தடவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour வந்துட்டு ஊறிட்டு குளிங்க. ரெண்டாவது, நிறைய ஹேர் ஆயில் வந்து தடவினா நிறைய முடி வளரணும்னு சொல்றதுலாம் ஒரு மித்துங்க. உங்கள் ஹேருக்கு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களோட ஸ்கேல்ப் வெட்டார அளவுக்கு தடவினா போதுங்க. அதே மாதிரி ஷாம்புவும் நிறைய போட்டு குளிக்காதீங்க, இது வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை பண்ணிடும். மூணாவது, எப்பவுமே சொல்றதாங்க, ஹேர் ஆயிலை எப்போதுமே ஸ்லைட்டா வார்ம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு சுட சுட எடுத்து தலையில போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்மளோட ஹேர் ரூட்ஸ் வந்துட்டு வீக் ஆயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு முடி வந்து உதிர ஆரம்பிச்சிடுங்க. நாலாவது, நிறைய ஹேர் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்கவுங்க ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் ஆயிலை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளினிக்கலாகவும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரையல்ஸ் வந்து பண்ணி பார்த்துட்டு ஒரு டைப் ஹேருக்கும் நம்ம இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்லேயே வந்திருக்கோம். ஸோ நம்ம ஹேர் ஆயில் வந்து எல்லா டைப் ஹேருக்குமே நம்மளால யூஸ் பண்ண முடியுங்க. ஹேர் டைப்ஸு, அதுக்கேற்ற ஹேர் ஆயில் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, அந்த லிங்கை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.